தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக பாஜகவில் நிறைய மாற்றங்கள் நடக்கப் போகிறது அப்படின்னு தகவல் வருது. குறிப்பாக நயினார் நாகேந்திரனுக்கு கேரள ஆளுநர் பொறுப்பும், இங்கே இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன் இந்த முறை தோல்வியை தழுவி இருக்காங்க. அவங்களுக்கு வரவிருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சரவை மாற்றத்தில் ஒரு புதிய அமைச்சராகவும் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. பாஜக அண்ணாமலையை எப்படி பார்க்குது அப்படிங்கிற விஷயங்களும் நிறைய அமித்ஷா தலைமையிலான கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கு. அது தொடர்பாகவும் நிறைய தகவல்கள் வெளிவந்துட்டுருக்கு. குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா அண்ணாமலையை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயங்களும் நமது ராங் காலில் வந்திருக்கு. இது குறித்து நிறைய தகவல்கள் இருக்குது. எல்லாத்தையும் விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் புத்திவி. இது என்னென்ன இன்னைக்கு பயங்கரமாக சொல்கிறாங்க, நயினார் நாகேந்திரன் தமிழக பாஜக தலைவரிலிருந்து ஒதுக்கப்பட்டு கேரளாவுடைய கவர்னராக நியமிக்கப்பட போகிறார். அவருக்கு பதிலாக தமிழக பாஜகவின் தலைவராக ராம சீனிவாசன் கொண்டு வரப்பட போகிறாருங்கிற தகவல்கள் பெரிய அளவில் பேசப்படுது. அதனுடைய பின்னணிங்கிறது தான் பெரிய அளவில் இப்போ பார்க்கப்படுது. எதுக்காக நயினார் நாகேந்திரனை ஓரம் கட்டுறாங்க? அண்ணாமலையோடு சண்டை போட்டதுனாலையா, அல்லது எடப்பாடியோடு ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனாலையா, அல்லது இந்த தேர்தலில் பெரிய அளவில் அவரால் வெற்றி பெற முடியல, அவர் வகுத்த வியூகங்கள் எதுவுமே செயல்படலைங்கிறதுனாலையாங்கிறதுலாம் வெற்றி வாய்ப்பு உள்ள தொகுதியில் கேட்டு வாங்கலை. அதிமுகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு இவர் பழைய பாசம்பளம் இருக்குது, அவங்க கொடுத்த தொகுதியை வாங்கிட்டாரு அப்படிங்கிற விமர்சனமும் இருந்தது. அதுக்கேற்ற மாதிரி தேர்தல் ரிசல்ட்டில் 4 ஏற்கனவே ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ அந்த 4 ஜெயிக்க முடியாமல் 1 மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஊட்டியில் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் பேசியிருப்பாங்கள்ல. ஒன்று. ரெண்டாவது நீங்கள் சொன்னீங்க ஆளுநர் பதவிக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு சந்தேகம் இருக்குது. இப்போ ஆளுநர் பதவிக்கு போயிட்டாங்க அப்படின்னாவே பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஓய்வு பதவி தான். ஆமாம், அப்போ துணை குடியரசுத் தலைவர் ஆக்கினாங்க, இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிட்டாங்கன்னா அது அதோட சரி. இப்போ வெங்கைய நாயுடு ஓரமாக துணை குடியரசுத் தலைவர் இருந்தாரா, அதுக்கப்புறம் ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வரல, அது மாதிரி ஆகிட்டார். சில பேர் வந்திருக்கிறாங்க, 1-2 பேர், அதெல்லாம் விதிவிலக்கு. அதெல்லாம் அவங்களுடைய ட்ரை பண்ணுறாங்க, வர முடியல. அதுமாரி அந்த ஒரு பயமும் இருக்கும். ஒன்று தன்னுடைய பையனை ஓரளவு ஒரு நல்ல நிலைமையில் கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் இவர் அந்த மாதிரி போவார். அது வரைக்கும் இவர் ஆக்டிவில் இருந்துகிட்டு தான் இருப்பார். ஒன்று கட்சியில் மாநில தலைவர், இல்லைன்னா வேறு ஏதாவது போஸ்டிங் எம்எல்ஏவோ அமைச்சரோ அந்த பதவியை அலங்கரிக்காமல் அந்த மாதிரி போய் இடத்துக்கு வராமல் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்துக்கு போக மாட்டார் அப்படிங்கிற பேச்சும் இருக்குது. ஆமாம். இதில் என்ன இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, வானதி சீனிவாசனுக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி தரப்பட போகிறது அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. ஏன்னா அவங்களும் ஒரு முறை எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க, கட்சிக்கான முகமாக இருந்திருக்காங்க, தேசிய அளவில் மகளிர் அணியில் இருக்காங்க, தலைவர். ஆமாம். அப்போ அவங்களுக்கான முக்கியத்துவம் தரணும். இதெல்லாம் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க அப்படின்னா, அண்ணாமலைங்கிற ஒரு தனி ஃபேக்டர் இப்போ புதுசாக தமிழகத்தில் உருவாகிட்டு இருக்கு. அவர் பிரிக்கக்கூடிய ஆள் எல்லாமே தமிழக பாஜகலேருந்து தான் எடுக்கிறார். கருணாகராஜனா இருக்கலாம், அமர் பிரசாத் ரெட்டியா இருக்கலாம். இவரு நயினார் போட்டு தடுக்கிறாரு, நம்பி போவாதீங்க, யாரையும் நம்பி போவாதீங்க அப்படின்னு அணை போட்டு தடுக்கிறாரு. இருந்தாலும் சில பேர் போயிட்டு இருக்கிறாங்க. போனவங்களுக்கு எதிர்காலம் இல்லைன்னு ஒரு குரூப் சொல்றாங்க, பாஜக சொல்லிட்டு இருக்கு. ஆமா. அப்ப இருக்கிறவங்களை எப்படி ஜஸ்டிஃபை பண்றது அப்படின்னா, இந்த மாதிரி பொறுப்புகள் நாங்க தரோம், இத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கு இந்த மாதிரியான முக்கியத்துவம் தர்றோம் அப்படிங்கிறதையும் பாஜக சொல்ல வேண்டியதா இருக்கு. ஆனா என்ன புரியாத விஷயம் அப்படின்னா, பாஜக தான் தாவேக்காவை இயக்குது, பாஜக தான் அண்ணாமலை இயக்குதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் சரிதான் அப்படின்னு ஒரு புறம் சொன்னாலும், இன்னொரு புறம் அது எப்படி பாஜகவுக்கு எதிராகவே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் எழுது. இப்போ விஜய் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் இதனால் வரைக்கும் பாஜகவை எதிர்த்து கடுமையான விமர்சனத்தை எங்கேயுமே வைக்கல. அதே நேரம் பாஜக சார்பான சில விஷயங்களை செய்கிறாரு. வெளிப்படையாக தன்னை ஒரு கடவுள் நம்பிக்கையாளராக காட்டிக்கிறாரு. அதே நேரம் அம்பேத்கரையும் கொண்டாடுறாரு, பெரியாரையும் கொண்டாடுறாரு ஒழிஞ்சு பாஜகவுக்கு எதிர்ப்பான கூர்மையான அரசியலை பண்ணலை. இப்போ கூட நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு நாங்கள் ஒன்றிய அரசோடு இணங்கி போவோம், அதன் மூலமாக பலன்களை பெறுவோம் அப்படிங்கிற விஷயத்தான் பண்ணுறாரு. அப்போ இது ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் அண்ணாமலையும் தேசிய நீரோட்டத்தில் தான் இருப்போம், பாஜகவினுடைய கருத்துக்கள் தான் என் கருத்துக்கள் மாதிரி பேசிக்கிட்டு சில விஷயங்களை அவங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக சிந்திக்கலை அப்படின்னு இவர் ஒரு புது பார்வையை வைக்கிறார். ஆனாலும் பின்னணியில் பாஜக இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வையும், பாஜக பின்னணியில் இருந்து கொண்டே பாஜகவுக்கு எதிராக இவங்களை செய்ய வச்சு அதன் மூலமாக வாக்குகளை பெற்று அதை அறுவடை பண்ணுறதும் பாஜகவோட திட்டம் தான் அப்படின்னு இன்னொரு பார்வையும். அதாவது விஜய் பக்கம் போனவங்க விஜயை பிடிக்கல அப்படிங்கன்னா திருப்பி அதிமுகவோ திமுகவோ வரக்கூடாது.
அண்ணாமலை பக்கம் போகணும். அதுதான் பிஜேபியோட அஜெண்டா. அதனால தான் அண்ணாமலையை வந்து புதிய கட்சி ஒரு இயக்கத்தை தொடங்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இல்லை, அவர் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் பிடிக்காம அவராக போகட்டும் அப்படின்னு பாஜக நினச்சிது. அதனால தான் அவர் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கும்போது கூட போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க, யாரும் வலியுறுத்தலை அப்படின்னு நம்ம பேட்டியில் ஒருத்தர் சொல்லியிருக்கிற மாநில ஊடக பிரிவு செந்தில்குமார் சொல்கிறாரு. அங்கே இருக்கிற நிலைமை இப்படி தாங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் தேசிய அளவில் பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு பிடிக்காம ஒருத்தவங்க கட்சி நடத்தினா என்ன ஆகும் அப்படிங்கிறது பலரும் உதாரணமாக இருக்காங்க. அண்ணா ஹசாரிலேருந்து பல தலைவர்கள் நம்ம பட்டியல் போட்டு சொல்ல முடியும். அவங்க எல்லார் வீட்லேயும் ரைடு போகும், அலுவலகங்களுக்கு ரைடு போகும், திமுக KNR வீட்டில் ரைடு போகும். இப்படி பல விஷயங்களில் அவங்க வந்து தனது அதிகாரத்தின் மூலமாக அவங்கள அச்சுறுத்துறது தான் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் விஜயோ அல்லது விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் மீதோ எந்த விதமான ரைடும் போகலை. அண்ணாமலையோ அண்ணாமலையை சார்ந்தவர்கள் மீதோ இது வரைக்கும் எந்த விதமான ரைடும் போகலை. பாஜக அப்போ அவங்களை திட்டமிட்டு வளர்க்கிறதா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் கூடவே சேர்ந்து வருது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அடுத்த கட்டத்துக்கு போய் அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களை தன் பக்கம் எடுத்துட்டு இருக்காரு. விஜய் இருக்கிறார். அப்போ இவங்க பிளான் எல்லாமே அதிமுக காலி பண்ணுறது தான். தாவேக்காவும் அதான் பண்ணுது, பாஜகவும் அதான் பண்ணுது. இதில் எடப்பாடி சொல்லுவார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டாங்க, அதுக்கு பரிசு தானா அப்படின்னு பாஜக பற்றி கேட்பாங்க. ஆமாம், 1 கோடி பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். ஆனால் அண்ணாமலை அவர் கூட பல லட்சம் பேர் வந்து இணைந்துட்டாங்க அந்த வி த லீடர் இயக்கத்தில். அப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாரு, SP வேலுமணியை தூண்டில் போட்டு பார்க்குறாரு. ஏன்னா SP வேலுமணி திருப்பி எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் சேர்ந்தாலும் அங்கே உரிய அங்கீகாரம் அவருக்கு கிடைக்கல. சமீபத்தில் கூட ஒரு துக்கத்து வீட்டுக்கு போகும்பொழுது அங்கே வந்து துரோகின்னு சொல்லி ஒரு கட்சி தொடர் கோஷம் போட்டதும், எடப்பாடி பொறுப்பு திருப்பி தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதும், இவர் வந்து எடப்பாடியை ரிசீவ் பண்ணுறதுக்கோ அழைக்கிறதுக்கோ ஏற்பாடு போகாமல் இருக்கிறதும் கட்சிக்குள்ளே ஒரு சலசலப்பாக இருக்குது. அந்த உடைந்த கண்ணாடிகளாகவே 2 பேர் இருக்காங்க. அப்போது அங்கே அதிருப்தியில் தானே இருக்கார், நம்ம கூட்டு பார்ப்போமே அப்படின்னு அவருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காரு. அவரும் யோசனையில் பரிசீலனையில் தான் வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நடிகர் ரஜினிகாந்தனுடைய மருமகன் விசாகனை வந்து அவர் அழைச்சிட்டு இருக்காருங்கிற தகவல் ஒரு 2 நாளாக போய்கிட்டே இருக்குது. அவரும் ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கார், முக்கியமான நபராக இருக்கார், ஒரு தொழில் முனைவராக இருக்காருங்கிற அடிப்படையில் அவருக்கு தொடர்ந்து ஒரு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கார். அவர் வந்தாருன்னா ரஜினிகாந்துக்கான அந்த இமேஜை இவர் மூலமாக பயன்படுத்திக்க முடியும். ஏன்னா அண்ணாமலை கட்சி தொடங்கினதுல இருந்து அவர் சொல்லக்கூடிய விஷயம் வந்து, ரஜினி வந்து என்னை கட்சி கலைச்சார், ரஜினி வந்து என்னை பயன்படுத்திக்க பார்த்தார், நான் தான் பாஜகவில் கமிட் ஆகிட்டேன், அதனால் வேணான்னு சொல்லிட்டேன்னு சொன்னதும், அன்னைக்கே வந்து ஆல்ரெடி தொடங்கின கட்சியை வந்து வெளிப்படையாக ஒரு இயக்கத்தை வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க ரஜினிகாந்த் அவர்களுடைய மனைவி. அப்போ இவர் வந்து நமக்கான கிரெடிட் அவர் எடுத்துகிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல ரஜினிகாந்த் தெளிவாக தான் இருக்கார். இப்போ கூட பல விஷயங்களுக்கு ரஜினியை அணுகிறாரு, ரஜினி தான் சந்திக்க நேரம் தரல, ரஜினியை வெளிப்படையாக எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்டாலும் ரஜினி இன்னும் தயங்குறாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து அதிமுகவை கபலீகரம் பண்ண போகிறாங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி தனது மகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருங்கிற தகவலும் வருது. ஏற்கனவே இவங்க இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல, இந்த 25 பேர் அங்கே போய் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு முன்னாடியே எலெக்ஷனுக்கு அப்பவே மிதுனுடைய ஆதிக்கம் இருந்தது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் அது இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி மறுத்தாரு. அவங்களுடைய ஆதரவாளர்களும் மறுத்தாங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான், திமுக போலலாம் இங்கெல்லாம் இருக்காது, இங்கே இருந்தால் வாரிசு அரசியல்லாம் கிடையாது, தள்ளிடுலாம் கிடையாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நமக்கு நம்பிக்கையாக இருந்தவங்க எல்லாருமே வெளில போகிறாங்க, யாருமே நம்மளை சொல்கிறத கேட்கல. இப்போ இருக்கிறவங்களே இன்னும் எத்தனை நாள் இருப்பாங்கன்னு தெரியல, ஒவ்வொருத்தராக வெளில போகிறாங்க. போயிட்டு திரும்பி வந்த எம்எல்ஏக்களே பதவிக்காக தான் வந்து நம்மள்கிட்ட இருக்காங்களே வழியாக பதவி போயிடும்னு. மற்றபடி அந்த 25 பேரில் மீதி 4 பேர் தவிர மீதெல்லாம் வந்தாங்கல்ல, இது எல்லாருமே வந்து, அதாவது சி சண்முகம், வேலுமணியும் வந்திருக்காரு, சி சண்முகம்ல, விஜயபாஸ்கர் வரல, மீதி எல்லாரும் வந்தவங்களே பதவியை காப்பாற்றி தான் வந்திருக்காங்களே ஒழிய நம்ம மேலே முழு மரியாதையோடையோ நம்பிக்கையோடையோ வரல. எல்லாருமே சுயநலத்தோடு தான் இருக்கிறாங்க. அதனால நம்ம வந்து மகனை கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி இப்போ எடுத்த 25 பேர் போனப்போ எடுத்து மீதி அடுத்த பதவி போட்டார்ல, அவங்கள வச்சு ஏற்கனவே உள்ளவங்களை வச்சு மகனை உள்ள கொண்டாடுறதுக்கு ஒரு தீர்மானம் மாதிரி போட்டு கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தகவல் வருது. என்னன்னா, இவர் மகன் வந்தால் மட்டும்தான் அவர் நம்பிக்கையாக இருக்க முடியும், கட்சி நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குன்னு அவர் நினைப்பாரு அப்படிங்கிற விஷயமும் சொல்லப்படுது. 2வது, அதிமுக இப்போ பல துண்டுகளாக பல நபரால் வேட்டையாடப்படுது. ஒரு பக்கம் தாவேக்கா வந்து சிட்டிங் எம்எல்ஏக்களே அழைச்சிட்டு போறாங்க, முன்னாள் அமைச்சர்களை அழைச்சிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் திமுகவில் போய் பலரும் பெஞ்சமின் போய் திமுக அது ஒரு பெரிய குறித்து அவர் பேரு சொந்த வேலையை வெளில போயிருந்தாரா, இவர் வேலுமணி கூட தான் போய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரை அந்த கட்சி பதவியெல்லாம் மாத்தினார்ல. ஆமா, அதுல வந்து இவரையும் தூக்கி விட்டாரு. அவரே தோத்துட்டோன்னு கவலை போயிருக்கிறாரு. அவர் வந்து போன் போட்டு கேட்டிருக்கிறாரு, என்ன நீங்க பேசாம என்ன தூக்கிட்டீங்க அப்படின்னு எடப்பாடியே போன் பண்ணி கேட்டாராம். இருப்பா, நீ அது திருப்பி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை என் கூட இருக்கிற ஆதரவாளர்கள், என் நம்பி இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, அதனால் நீங்களே அடுத்த முதல் ப்ரெஸ் மீட் வச்சு இந்த மாதிரி நடந்துருச்சு,
அப்படின்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் எப்படி அதை சொல்ல முடியும்? நான் ஒரு முதலமைச்சராக இருந்தவன், கட்சிக்கு பொதுச் செயலாளர், நான் எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு இவர் பெஞ்சமின் வலியுறுத்தியிருக்கிறாராம். இல்லை நான் சொல்ல முடியாது அப்படின்னு ஒன்னே. சரி அப்போ விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ஃபோன் பண்ணிட்டு இந்த பக்கம் திமுகவுக்கு அவர் வந்திருக்கிறார். ஒரு வேலுமணியோட போயிருந்தா கூட பரவாயில்லன்னு பழியை சுமந்துடலாம். போகாம வீண்பழி என்ன சொல்ல போனா முதல்ல ஓபிஎஸ் தூக்கி அடிச்சாங்கல்ல, பாட்டில் தூக்கி அடிச்சாங்கல்ல வானகரன் அந்த மீட்டிங்ல. அப்ப எடப்பாடி பொதுச்செயலரா வரப்ப பெரிய மாலை, அதுக்கான ஏற்பாடு எடப்பாடிக்கு அவ்வளவு நிறைய செஞ்சது. பெஞ்சமின் அந்த அளவுக்கு எடப்பாடி விசுவாசமா இருக்கிற காரணத்துக்காக நிறைய செஞ்சாரு. அந்த நீங்க பழைய கிளிம்ஸ் அந்த இதெல்லாம் வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எடப்பாடி தான் பொதுச்செயலாளர்னு சொல்லி மாலை போட வருவாரு, கோவத்துல அப்படி தள்ளி விடுவாரு எடப்பாடி. அந்த இதெல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு நான் எடப்பாடியை நம்புறேன், அந்த அளவுக்கு இருக்கிறேன் அப்படின்னு தான் கடைசி வரைக்கும் இருந்தாரு. இது நீக்கினதுல அவர் வந்து என்னடா இவ்வளவு விசுவாசமா இருந்தோம் ஒன்னும் செய்யாதப்பே அப்படி நீக்கிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் டென்ஷன் ஆகி திமுக. அதனாலதான் யாரையும் நம்ப வேணா, இனிமே நம்ம மகனை மட்டும் நம்பினா போதுங்கிற முடிவுக்கு எடப்பாடி வந்ததாகவும் எடப்பாடி சொல்லியிருக்காராம் பல மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தீர்மானம் போடுங்கிற மாதிரி தகவல் சொன்னா சொல்றாங்க. இப்போ எப்படி மதிமுகவில் துரை வைகோ வரணும்னு திருச்சி தான் முதல்ல தீர்மானம் போட்டுச்சு, அந்த மாதிரி இங்கேயும் பல மாவட்ட நிர்வாகிகள் தீர்மானம் போடுறது தயாராக இருக்காங்க. விரைவில் மிதுனோட என்ட்ரியை அஃபீஷியலாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அதிமுக வட்டாரங்களில் சிலர் சொல்கிறாங்க. நமக்கு டெல்லியில் போய் இருந்தார்ல, அதாவது ராஜினாமா கடிதம் கொடுக்குறேன் அப்படின்னு போய் டெல்லியில் இருந்திருக்கிறாரு அண்ணாமலை. அப்போ வந்து இவர் வந்து தாவேக்காக்கிட்ட பேச்சு நடத்தினார் ராதவர்ஜனாக்கிட்ட அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்கு. பேச்சுவார்த்தை நடத்தும் போது நான் ஒரு குறிப்பிட்ட நபர்களை நான் ஆட்சிட்டு வந்து நான் வந்து தாவேக்கால இணைஞ்சிடுறேன், எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுத்துருங்க, திருச்சி கிழக்குல நானே நிற்கிறேன் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். திருச்சி கிழக்குக்கு எத்தனை பேர் தானே போட்டு அதான் தெரியல. இப்போ இன்னைக்கு ராகவன் வேற இன்னைக்கு வேற சொல்லியிருக்காரு. அது ஒரு மக்கள் கருத்து வேற கேட்கிறாரு. அவரு நான் என்ன முடிவு எடுக்கலாம்னு வேற கேட்டிருக்கிறாரு. அதெல்லாம் இப்போ போடுங்க, ஒரு கமெண்ட்ஸ் அடிக்க சொல்றாரு, அடிச்சு விட்டுருங்க. நீங்க என்ன மனசு நினைக்கிறீங்களோ அதை அடிங்க. திருச்சி கிழக்குல நான் போட்டிடுறேன், துணை முதல்வர் பதவி எனக்கு வேணும் அப்படின்லாம் பேசியிருக்கிறாராம். இதை கேட்ட அவரு நானே அந்த பதவிக்கு போட்டு சீட்டு வாங்கிட்டு இருக்கிறேன், நீ என்ன புதுசாக வரேன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த விஜய்க்கு அதுக்கே போகாமல் என்ன தடுக்கணுமோ அந்த அளவுக்கு அவர் தடுத்துட்டு இருக்கிறாராம். அதுவும் இல்லாமல் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்த செஞ்சாலும் இப்போ எப்படி நம்ம முன்னாடி சொல்லுவோம், எது செஞ்சாலும் இனிப்பு கொடுத்து தொடங்கு, ஸ்வீட் கொடுத்து தொடங்கு அப்படின்லாம் விளம்பரம்லாம் வரும் இல்லையா? அது மாதிரி அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் எதை காரியமாக தொடங்கினாலும் அவர் வந்து அமாவாசையில் ஒரு பூஜை பண்ணுவாராம். அந்த பூஜைக்கு பிறகு தான் எல்லாம் செய்வார். அது மாதிரி தான் இந்த இயக்கத்துக்கும் ஒரு அமாவாசை பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் இந்த இயக்கத்தை தொடங்கியிருக்காராம். அவரும் ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காராம், அந்த இயக்கம் பெரிய அளவில் விஸ்தரிக்கும். தாவேக்கால போனால் சரியான இது கிடைக்கல, பாஜக சரியான வாய்ப்பு வழங்கலை, நம்ம தேமுதிகல ஆல்ரெடி இருந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனால் விஜய் ரஜினியோட நெருங்குற வாய்ப்பு கிடைச்சும் சரியாக பயன்படுத்த முடியல. நம்ம தமிழ்நாட்டில் பெரிய ஃபெமிலியரான பேச மாறினப்புறம் கூட ஒரு ஆட்சி அதிகாரம் கிடைக்கல. இந்த முறை கண்டிப்பாக நம்ம அடைஞ்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமாக கட்சியோட பைலாவெல்லாம் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்களாம். அதனால ரொம்ப நம்பிக்கையோடு தான் அவர் இருக்காரு. விஜய் வந்தது விஜய்க்கு நம்பிக்கை அளிக்குதோ இல்லையோ, இவர் மாதிரி அரசியலுக்கு வர வேண்டும் நினைக்கிற பலருக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கு. அப்புறம் இன்னொரு விஷயமும் பெரிய அளவில் பூதாகாரம் ஆயிட்டு இருக்கு. அதாவது வைத்திலிங்கம், சமீபத்தில் திமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் அவர் முடித்து வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட ஒரு வழக்கு வந்து மறுபடியும் லஞ்ச ஒழிப்புத்துறையால் மீண்டும் லைம்லைட்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் அந்த வழக்கு மீண்டும் நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, அதுக்கப்புறம் அறப்போர் இயக்கம், அமலாக்கத்துறை இவங்கெல்லாம் தனித்தனியாக மனு போட்டு அதை விசாரித்தாங்க. கிட்டத்தட்ட 28 கோடி ரூபாய்க்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்டர்கிட்ட கையூட்டுப்பட்டிருக்காரு. அப்போ வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த பொழுது 2011-16 காலகட்டம்னு நினைக்கிறேன். அப்போது அந்த வழக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்படுது. எப்போ திமுக ஆட்சி காலத்தில் பதிவு செய்யப்படுது. அப்புறம் மறுபடியும் ஒரு திமுகவில் சேர்ந்த பிறகு அந்த வழக்கு கைவிடப்படுது, போதிய ஆதாரங்கள் இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் கைவிடப்படுது. அப்போவே அது விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அது ஏன் திமுக வந்தால் மட்டும் நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்துச்சு. அதற்கடுத்து அவர் திமுக நின்னாரு, அப்புறம் வெற்றி பெற்றாரு. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, மீண்டும் வந்து இந்த வழக்கு தூசு தட்டப்படுது. இப்போ அதுவும் யாராலன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிற அருண். அவர் வந்து கடந்த காலங்களில் ஆதவர்ஜனாவால் ஒரு ஊழல் அதிகாரின்னு விமர்சிக்கப்பட்டவர். இவர் திமுக சார்பான அதிகாரி, எங்களுக்கு பர்மிஷனே தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் இன்னைக்கு அந்த அருணை வைத்து இவங்க மீது வழக்கு பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது. இதில் என்னன்னா, இப்போ மறுபடியும் ஜூன் 29ஆம் தேதிக்கு இந்த வழக்கெல்லாம் தள்ளி வச்சிருக்காங்க. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இப்போ வந்து இந்த வழக்கை ரீஓப்பன் பண்ணுறாங்கன்னா, அப்போ எதற்காக அந்த வழக்கை முடிச்சு வச்சாங்க? அந்த முடிச்சு வச்சதுல என்ன தகவல் இருக்குன்னு வரப்போகுது கேட்குது. அந்த அறிக்கை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, இல்லை நாங்கள் ரீஓப்பன் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அப்போ எதனால முடிச்சு வச்சாங்க?
சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது ஒருவேளை தவறு பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்விகள் எழுந்திருக்கு. இப்போ வைத்திலிங்கம் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்னா அது பாராட்டத்தக்கது. உண்மையிலே குற்றம் இழைச்சிருந்தாங்கன்னா நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனா இதே மாதிரி மற்ற தலைவர்கள் மீது எடுப்பாங்களா, பழைய கேஸை ரீஓபன் பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப கூப்பா கிருஷ்ணன் இருக்கார், நகர்ப்புற வீட்டு வசதி மேம்பாட்டு வாரிய தலைவரா அவரை போட்டிருக்காங்க இல்லையா. அவரும் 91-96 காலகட்டத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீதும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அந்த வழக்கு விசாரணையில் 2010ஆம் ஆண்டு நீதிமன்றம் போதிய ஆதாரங்கள் இல்லைங்கிற அடிப்படையில் தான் அவர் விடுதலை செய்யுது. அப்போ அங்கே என்ன பிரச்சனைனா, அதுவும் இதே மாதிரி லஞ்ச ஒழிப்புத்துறை தான் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அவர் அந்த காலகட்டத்தில் தேமுதிகவில் போய் இணைஞ்சிருந்தார். தேமுதிகலேருந்து மீண்டும் அதிமுகவுக்கு வந்த காலகட்டத்தில் இப்படி போதிய ஆதாரங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை தராதனால நீதிமன்றம் அவர் விடுதலை பண்ணுது. அப்போ இந்த வழக்குகளை ரீஓபன் பண்ணப்படுமா? இப்போ செங்கோட்டையன் மீதும் கீழமை நீதிமன்றம் குற்றவாளி அப்படின்னு சில ஊழல் வழக்குகளை சொல்லியிருக்காங்க. அந்த பஸ் பாடி கட்டுற வழக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அதற்கப்புறம் உயர்நீதிமன்றம் தான் அவர் விடுதலை பண்ணுது. அப்போ இந்த மாதிரியான வழக்குகளை ரீஓபன் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அப்படி பண்ணாதான் அரசியல் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் புரிஞ்சு கொள்ளப்படும். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் இந்த துறையில் கிளீனாக இருக்கணும். கடந்த ஆட்சியில் இந்த துறையில் மிகப்பெரிய கெட்ட பேர் இருந்தது. இந்த துறை கிளீனாக இருக்கணும்னு மேலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதில் யாரும் லஞ்சம் பெறக்கூடாது, முறைகேடு செய்யக்கூடாது, வரவங்களை காக்க வைக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு சிரமப்படுத்தக்கூடாது, எல்லாம் சரியாக இருந்ததுன்னா பத்திரப்பதிவு நடக்கணும், அங்கே யார்ட்டையும் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவுறுத்தி இருக்கிறாரு. இதன்படி தான் நடக்கணும், மீறி நடந்ததுன்னா நடவடிக்கை பாயும் அப்படின்லாம் எச்சரித்திருக்கிறாரு. அனுமதியற்ற லேஅவுட்டில் மொத்தம் 31,625 பதிவுகள் நடந்திருக்கு தான். இதுக்கு பதிவுத்துறை அதிகாரிகள் 209 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்ட அந்த அதிகாரிகளை மீது அதுலேருந்து விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வசூல் வேட்டை நடக்குது தாவேக அரசில் அப்படின்னு செய்தி வெளியாக இருக்குது. இது குறித்து நம்ம நக்கீர இதழிலையும் விரிவாக வந்திருக்கு. அதாவது தண்டனைக்கேற்ப இவ்வளவுன்னு வசூல் வேட்டை நடக்குதான். சில பேருக்கு 7 அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க, 6 அதிகாரிகளுக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அதுபோக ஓய்வு பெறும் நிலையில் இருந்த 20 பதிவுத்துறை அதிகாரிகள் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த ஓய்வு பயன்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குதான். அனுமதியற்ற லேஅவுட் பதிந்த முதல் 123 சார் பதிவாளர்கள் மீதான ஒழுங்கு நடவடிக்கைகளில் 17 அதிகாரிகளும் விளக்கம் பெறப்பட வேண்டியதற்கு, 19 வழக்குகளில் விசாரணை அதிகாரி நியமிக்கப்பட வேண்டியதற்கு, 83 அதிகாரிகள் மீது விசாரணை நடைபெற்று வருது, 2 அதிகாரிகளிடம் கூடுதல் விளக்கம் கோரப்பட்டிருக்கு, 2 வழக்குகளில் இறுதி உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்லாம் பதிவுத்துறை தலைமை பதிவாளரே கொடுத்த அறிக்கையில் இந்த தகவல் இருந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி இதில் நாங்கள் விடுவிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வசூல் வேட்டை முக்கியமான அமைச்சர் கீழே இருக்கிறவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ தகவல் வந்திருக்கு. இது மட்டும் இல்லை, இப்போ இந்த சார் பதிவாளர்கள் இடமாற்றம் அதுக்கும் பணம் வசூல் நடக்குது அப்படிங்கிறாங்க. இந்த பத்திரப்பதிவுத்துறை உயர் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, இவங்களும் கீழே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. அமைச்சரே சொல்லியிருக்கிறாரு, கொஞ்சம் எந்த லஞ்சமும் பெறக்கூடாது, முறைகேடும் நடக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த சார் பதிவாளர் இடமாற்றத்தில் பணம் பார்க்குறாங்க அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. கிட்டத்தட்ட 50 அதாவது 50 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த சார் பதிவாளர் இடமாற்றத்தில் பணம் கையூட்டு பெறப்பட்டிருக்கு. அதாவது தானாக விரும்பி நான் இவ்வளோ ரூபா தரேன், எனக்கு போட்டு கொடுத்துருங்க இந்த இடத்துக்கு அப்படின்னு கேட்குறவங்கள்ட்ட அந்த இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. என்னதான் அமைச்சர் இந்த துறையில் எதுவும் எடுக்கக்கூடாது, லஞ்சம் பெறக்கூடாது, முறையீடு நடக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் இந்த முறையீடு நடந்துகிட்டு இருக்கு, இந்த கையூட்டு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தகவல் வெளியாகிருக்கு. அவர்கிட்டயே சில பேர் போயிருக்கிறாங்க, அமைச்சர்கிட்டே சில பேர் போயிருக்கிறாங்க. அவர் இல்லை எனக்கு அமைச்சர் பதவி கிடைச்சதே பெரிய விஷயம், எல்லாருமே கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரி செயலில் நான் ஈடுபட மாட்டேன், இந்த துறையில் இது நடக்காது, அதனால நீங்களும் இந்த முயற்சி எடுக்காதீங்கன்னு அவர் சொல்லி அனுப்பிட்டாராம். இருந்தாலும் இந்த இடமாற்றத்துக்கான பணம் மாறுதல், அந்த கையூட்டு பெறுறது விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பேசலாண்ணே, இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோட சந்திக்கலாண்ணே. நன்றிண்ணே. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.